சந்திர ப்ரோ, ஃபாரெக்ஸில் ஸ்ப்ரெட்டுங்கிறது ஒரே டைப் தானா? இல்லை, இங்கே வந்து மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸட் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று வந்து வேரியபிள் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? ஸோ இங்கே மேக்ஸிமம் ப்ரோக்கர்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இந்த வேரியபிள் ஸ்ப்ரெட் தான். அதாவது ஸ்ப்ரெட்டு வந்து ஒரே லெவலில் இருக்காது, உங்களுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு லெவலில் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் 6 ஆகும், 7 ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் 5 ஆகும். இப்படி மாறி மாறி உங்களுக்கு வரும். இதை வந்து வேரியபிள் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது ஃபிக்ஸட் ஸ்ப்ரெட் அப்படின்னா இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது உங்கள் ப்ரோக்கர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க வேரியபிள் ஸ்ப்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டியில் ஒரு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு 10 ஸ்ப்ரெட் இருக்குது அப்படின்னா, அதாவது 10 பாயிண்ட் ஓகேங்களா ஸ்ப்ரெட் இருக்குது அப்படின்னா, அதே இது உங்களுக்கு ஃபிக்ஸட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 20, 25, 30 அப்படிங்கிறது மாதிரி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு புரோக்கருக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஓகேங்களா? ஆனா இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ப்ரெட் தான் இருக்கும், ஆனா ஃபிக்ஸடா இருக்கும். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு சில நியூஸஸ் டைம்ல இந்த ஸ்ப்ரெட்டுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ எங்களோட சஜஷன் வந்து ஃபிக்ஸட் ஸ்ப்ரெட் போக வேண்டாம், வேரியபிள் ஸ்ப்ரெட்டே தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் புரோக்கரில் வேரியபிள் ஸ்ப்ரெட் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேரான புரோக்கரில் மட்டும்தான் இந்த ஃபிக்ஸட் ஸ்ப்ரெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.